ஹலோ குழந்தைகளா, நம்ம எல்லாரும் இப்போ ஒரு கதை கேட்கலாமா? நீங்களா ரெடியா? ஓகே. தாசியா அப்படின்னு ஒருத்தர் பேர். அவர் ஒரு ஒன்றுமே தெரியாது, ரொம்ப அப்பாவி அவர். அவர் இப்படி தன் போக்கில் வாழ்க்கையை நடத்தின்னு இருந்தார். அப்போ அந்த ஊருக்கு பாகவதாள்லாம் வந்திருந்தா. அவள் என்ன பண்ணினா பஜனைகள், அப்புறம் ஜெகநாதனோட சரித்திரம். ஜெகநாதன் எங்கே இருக்கார்? அந்த பெருமாள் பூரி ஜெகநாத், கரெக்ட். அந்த பூரி ஜெகநாத் பெருமாளை பற்றி பாடிண்டு பஜனை பண்ணிட்டு எல்லாம் வந்துட்டு இருந்தா. இவர் அதெல்லாம் கேட்டுண்டே வந்தார். அவருக்கு முதல்ல ஒன்றுமே புரியல. அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக கேட்க கேட்க, ஓ, பூரி ஜெகநாத் பெருமாளுக்கு இவ்வளவு மகிமை உண்டா, இத்தனை நாளாக நமக்கு இது தெரியாத போயிடுத்தே அப்படின்னு மனசில் நினைக்கிறார். அப்போது திருப்பி திருப்பி அவள் சொன்ன அந்த சரித்திரங்கள், பஜன், இது எல்லாத்தையும் நினச்சி நினச்சி பார்க்குறார். பார்க்க பார்க்க அவருக்கும் ஜெகநாதன் மேலே ஒரு பக்தி வருது. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பஜனைக்கார பாடுறதெல்லாம் இவனும் பாட ஆரம்பிச்சுட்டு இருக்கார். அப்போது அதில் அந்த பஜன் பண்ணுறதுலேருந்து ஒரு பக்தர் அங்கேருந்து வந்தார், பாகவதர். நீயும் தினம் பெருமாள் ஜெகநாதனோட பேரை சொல்லு, வாழ்க்கையை நல்லபடியாக நடத்திக்கலாம் அப்படின்னு சொன்னார். இவரும் கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி ஜெகநாதா ஜெகநாதான்னு பெருமாள் பேரை சொல்லிகிட்டே இருந்தார். இப்படி சொல்ல சொல்ல அவருக்கு பூரி ஜெகநாத் போய் சேவிக்கணும், நேரில் போய் சேவிக்கணும் பெருமாளைன்னு ஆசை வந்துடுத்தோ. சரின்னு இப்படி நடந்து வந்துட்டே இருக்கார். அவர் நடந்து வரார் நடந்து வந்துட்டே இருக்கார். ஆனால் அந்த க்ஷேத்திரம் பூரி வரவே இல்லை. சரி நடப்போம் அப்படின்னு நடந்து நடந்து போகிறார். போனால் ஒரு வழியாக பூரி ஜெகநாத் க்ஷேத்திர கோவிலுக்கு வந்துட்டார். வந்ததும் தான், ஆஹா, நம்ம எதுவுமே எடுத்துட்டு வரலையே ஜெகநாதனுக்கு அப்படின்னு ஒரு தேங்காயை வாங்கிட்டு வரார். அவர்கிட்ட இருந்த காசுக்கு தேங்காய் வாங்க முடிஞ்சது. தேங்காயை வாங்கிட்டு அவர் கையில் இருந்த ஒரு துண்டில் அதை சுற்றி எடுத்துட்டு வரார். கோவில்கிட்ட நிற்கவும் அந்த இருக்கிற அந்த கோவிலில் வாட்ச்மேன் இருப்பார் இல்லையா, அவர் என்ன பண்ணினார், என்ன நீ யார், என்ன பண்ண போகிற அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் ஜெகநாதனை சேவிக்கணும், அதுக்கு வந்தேன். நீ எல்லாம் உள்ளுக்குள்ளெல்லாம் வரக்கூடாது, போ போ அப்படின்னு அந்த வாட்ச்மேன் விரட்டுறான். அவருக்கா மனசு வருத்தமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டமாக இருக்கும், எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கார் அவர். நம்மள மாதிரி வண்டியில் வரார், நடந்து வந்திருக்காரே, ரொம்ப மனசு வேதனையாகிடுது. அங்கே இருக்கிற அர்ச்சகர்கள்லாம் அப்படி போயிட்டு இருக்கா. அந்த அர்ச்சகர்கள்கிட்டலாம் இந்த தேங்காயை கொடுத்து, இதை நீ இங்கே ஜெகநாதன் கிட்ட சேர்த்துருங்கோ அப்படிங்கிறார். அவள் என்ன சொல்கிறா, ஆமாம், பெரிய தேங்காய் எடுத்துன்னு வந்துட்ட, அதிசயமா, இதை கொண்டு போய் ஜெகநாதன்கிட்ட சேர்க்கணுமா, பாப்பா அப்படின்னு சொல்கிறா அவளும். அவருக்கு இன்னும் வருத்தம் ஜாஸ்தியாக எடுத்து. அப்புறம் என்ன பண்ணினார், கொஞ்சம் கொஞ்சமாக முன்னால் போய் போய் துவஜஸ்தம்பம் இருக்கும் இல்லையா கோவிலில், அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட போய் நின்றுண்டார். நின்றுட்டு கோவிலுக்குள்ளே போல, அங்கெல்லாம் போல, இங்கே தான் கொடிமரத்துக்கிட்டேயே நின்றுண்டு, ஜெகநாதா, நீ எவ்வளவு கருணை உள்ளவன், எல்லாரும் இந்த தேங்காயை கொண்டு போய் உங்ககிட்ட கொடுக்க சொன்னால் மாட்டேன்னுட்டு போயின்னு இருக்காப்பா. நான் உனக்கோசரம் கொண்டுட்டேன், இதை நான் திருப்பி எடுத்துன்னு போக மாட்டேன், இது நீ தான் எடுத்துக்கணும். நீ எவ்வளவோ கருணை உள்ளவனாக இருக்கே, எவ்வளோர்கிட்டையும் அன்பாக இருக்கே, அந்த பாகவதாள்லாம் சொன்னால் கேட்டேனே நான் தான். அதை மாதிரி நீ எங்கிட்டையும் என்னுடைய அன்புக்கு நீ இந்த தேங்காயை வாங்கிக்கோ அப்படின்னுட்டு அந்த துவஜஸ்தம்பத்துக்கிட்ட நின்றுண்டு அப்படியே மனசில் வருத்தப்பட்டுட்டு, ஜெகநாதா, நீ வாங்கிக்க மாட்டியா இந்த தேங்காயை, உனக்குன்னு கொண்டுருக்கேனே, என் பேல கருணை இல்லையா உனக்கு, நீ தான்ப்பா வாங்கிக்கணும், வேற யாரும் உன்கிட்ட கொண்டு சேர்க்க மாட்டேங்கிறப்பா, நீ வாங்கிக்கோ ஜெகநாதா அப்படிங்கிறார். அப்போ அங்கேருந்து ஜெகநாதனே நேரில் பெருமாளே இவர்கிட்ட வாங்கிக்கிறார். அப்பா, நீ அன்னைக்கு குச்சேலன் கொடுத்தத துண்டுல கொண்டு வந்த அவள்
நீ வாங்கிண்டியே அதை மாதிரி நீ வாங்கிக்க மாட்டியா அப்படின்னு மனசுல நினைச்சுட்டேன் ஜெகநாதா. அதே மாதிரி இந்த ஒரு அபலை நான் துண்டுல கட்டின்னு வந்த இந்த தேங்காயையும் நீ வாங்கிட்டுட்டே. என்ன உன்னுடைய அன்பு, என்ன உன்னுடைய பாசம்பா ஜெகநாதா. இந்த நீச்சன் இந்த ஒரு அற்ப மனுஷன் கொண்டு வந்த தேங்காயை நீயே வந்து வாங்கிண்டியே, ரொம்ப சந்தோஷம்ப்பா. அப்பா இப்பதான் ஜெகநாதா உன்னுடைய அருமையை நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு அவ்வளவு சந்தோஷப்படுறார் அந்த தாசியா. அந்த தாசியா அன்னைக்கு அப்படி சந்தோஷப்பட்டது நம்ம இன்னைக்கு திருமங்கை ஆழ்வார் அப்படிங்கிறவர் நீங்க பார்த்துருக்கீங்களா? அந்த தாசியா சந்தோஷப்பட்ட மாதிரி நம்ம திருமங்கை ஆழ்வார் என்ன பண்ணியிருக்கார், இந்த பெருமாளுடைய திருநாமத்தை சொன்னா நமக்கு எவ்வளவெல்லாம் கிடைக்கிறது அப்படிங்கிறத நமக்கு அவர் சொல்றார் பாருங்க. திருமங்கை ஆழ்வார் அவருடைய பெரிய திருமொழியில முதல்ல சொல்றார் அவர் பெருமாளை பார்த்துட்டு, வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெரும் துயர் இடும்பையில் பிறந்து அப்படிங்கிறார். என்ன சொல்றார், இவ்வளோ நாளா எனக்கு உன்னை பத்தி தெரியாம இருந்துவிட்டேனே, காலத்தெல்லாம் வீணாக்கிட்டேனே அப்படின்ட்டு வருத்தப்படுறார். இப்படி அளவு கடந்த துன்பத்துல நான் அப்படி இந்த உலகத்துல வந்து பிறந்து அதுலேயே ஊறிண்டு இருந்துட்டேனே. ஆனா இன்னைக்கு உன்னை பத்தி நான் தெரிஞ்சுட்டேன். உன்னுடைய பேரை சொன்னாலே போறோம், என்னுடைய தீமைகள்லாம் போயிடும். இப்போ உன் பேரை சொல்ல சொல்ல எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா நல்லது எது கெட்டது எது அதெல்லாம் எனக்கு இப்போ புரிய வந்துடுத்தோ நாராயணா அப்படிங்கிற உன்னுடைய திருநாமத்தினால எல்லாத்தையும் நான் புரிஞ்சுட்டேன். நாராயணா என்னும் நாமம், அந்த நாராயணன்னு சொல்ற அந்த திருநாமத்துக்கு எவ்வளவு மகிமை இருக்கு. நீ எவ்வளவு நாராயணான் கூட்ட மாத்திரத்துல வந்து எல்லாமே நடத்தி கொடுக்கறியே, இப்ப நான் அதை புரிஞ்சுட்டேன் அப்படின்னு திருமங்கை ஆழ்வாரும் நமக்கு இதை சொல்லி கொடுக்கிறார். இதே மாதிரி நம்மளும் எப்பவும் நாராயணா நாராயணா அப்படின்னு பெருமாள் நாமாவை சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா பெருமாள் எப்பவுமே நம்ம கூடையே இருப்பார். நமக்கு நல்லது கெட்டதெல்லாம் எடுத்து சொல்லி தருவார். நம்மளும் நல்ல மனுஷாலா வாழலாம். ஓகேயா? நம்மளும் நாராயணா நாமத்தை சொல்லுவோம். பகவானுடைய அன்புக்கு நம்மளும் பாத்திரர்களாக ஆவோம். அப்போ பெருமாளும் நம்மக்கிட்ட அன்பாக இருப்பார், நம்மளும் பெருமாள் கிட்ட அன்பாக இருக்கலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்யோன்யமாக அன்பாக இருக்கலாம் நம்மளும். ஓகேயா குட்டீஸ்? நம்மளும் இனிமேல் பெருமாள் நாமாவை சொல்லுவோமா? ஓகே.